ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட 83வது எபிசோட தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஆள் நம்ம பார்த்துருப்போம். அவனை இன்னதான் தாக்கியும் அவனோட தலையே துண்டானாலும் இன்னமும் சாகலை. அதுக்கும் மேலே நம்ம லூனா, லவ் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் தான் நம்ம போன எபிசோட பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு மேலே என்னாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அவன் தலைய அப்படியே ஒட்ட வைக்க ட்ரை பண்றானா, ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆகி அப்படியே ஒட்டிக்குது. ஆல்ரைட், இப்போ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உன்னை கொல்றதுக்கு. பார்த்து அந்த குட்டி பப்பிலாம் ரொம்ப பயந்து போயிது. அவன் திரும்பவும் அப்படியே பின்னாடி போய் ஒரு வித்தியாசமான ஸ்பெல்ல போடுறான், டார்க் பாயிண்ட். அப்படி இவன் சொல்லி தாக்க அந்த ஸ்பெல் அப்படி ஹீரோவை நோக்கி போகுது. ஆனா ஹீரோ மேல பட்டாத்த செகண்டே அந்த ஸ்பெல் அப்படியே வேற ஒரு எத்துக்கு தாவுது. இதை பாக்குற அவனுக்கு அவளிக்கும் புரியல. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அவனோட டிவைன் எபிலிட்டி இருக்கிற அந்த கேஸ் அந்த ஸ்கில்லை வச்சு அவனோட அக்யூரேசியை அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டான். இப்போ என்னதான் அவன் தாக்க ட்ரை பண்ணாலும் எதுவுமே மேல படாது. ஏன்னா அவனோட அக்யூரேசி அது 0ல இருக்கு. பரவாயில்ல, உன்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்கா. ஆனா காட் ஆஃப் கேஸ் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சீப்பான ட்ரிக் எல்லாம் என் மேல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா? இப்போ உன்னோட நம்பிக்கைய ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன் பாரு. அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அவனை சுத்தி பயங்கரமா க்ளோ ஆகுது. கேஸோட அந்த மேனிபுலேஷன் அந்த எபிலிட்டி கண்டாமினேட் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா உடஞ்சு போகுது. உங்க சிஸ்டம்லயும் அதே விஷயம் தான் ஷோ ஆகுது. உங்களோட அக்யூரேசியை கம்மி பண்ற அந்த எபிலிட்டி அவன் உடைச்சிட்டான். இதுக்கு மேல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அவனால எப்படி என்னோட எபிலிட்டியை உடைக்க முடிஞ்சது? ஆல்ரைட், இப்போ உனக்கான டைம் தான். அதாவது நீ சாகணும். உங்க புக்கு திரும்பவும் க்ளோ ஆகி வானத்துல பறக்குது. அப்படியே அதுக்குள்ள இருந்து மானா இவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. என்னோட ஆம்னிஷன் மாஸ்டர், நான் உங்ககிட்ட ப்ரே பண்றேன். என் முன்னாடி இருக்க இந்த கிரியேச்சர் இது என்னோட ஆர்டர்ஸை ஒபே பண்ண மாட்டுது. உங்களோட பவரை காட்டுங்க. நீங்க யாருன்னு இவனுக்கு காட்டணும். திடீர்னு வானத்துல ஒரு 3 கண்ணு தெரியுது. அப்படியே ஒரு மிருகமா மாது. அதை இவனோட கையை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை சாப்பிட்டுறான். அவ்வளவுதான், இவனோட கதை இங்கேயே முடியுது. மத்தவங்கள பார்த்து சொல்றான், என்ன சிஸ்டர்ஸ், நம்ம போகலாமா? அட இருங்க, ஆனா நம்ம அந்த விஷயத்த மறந்தே மறந்துட்டோம். ஆமா ஃபாதர், நம்ம மறந்து போயிட்டோம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அங்க வித்தியாசமா பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த மாஸ்டரோட தோல் அது அப்படியும் இப்படியும் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்குது. பாக்குற அவங்களுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு அந்த மாஸ்டர் பயங்கரமா வெடிக்குது. அப்புறம் தான் அவன் நல்லா ஒத்து பாக்குறான். அங்க நிக்கிறது நம்ம ஹீரோ தான். திடீர்னு ஸ்பீட் ஆஃப் லைட்டை வச்சு சம வேகமா ஒரு பயங்கரமான தாக்குதல பண்றான். இதனால அவனோட கையும் அவனோட ரிப்ஸும் அப்படியே உடைஞ்சு போகுது. நீ தப்பான முடிவு எடுத்துட்ட. அதாவது தேவையில்லாம கேப்டன் லவ் கொன்னுட்ட. நீ கொன்ன அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? அவளோட கேரக்டர் அது ஒரு யூனிக்கான பாஸ். இப்ப அவ இறந்து போயிட்டானா அவளோட கேரக்டர் அது டிலீட் ஆயிடும். என்னால இன்னமும் நம்ப முடியல உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளு கேப்டன் லவ் கொன்னு இருக்குன்னு. திரும்ப ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றான். இதனால அவனோட பல்லெல்லாம் அப்படியே பறந்து போகுது. அங்க ஒண்டி நிக்காம திரும்பவும் அவன் தாக்குறான். ஒரு அடியில அவனோட நிலைமையே மோசமாகுது. உங்க ஹீரோவும் கேக்குறான், என்ன கிட்ட அவ்வளவுதானா? இந்த மாதிரி எவ்வளவுதான் திறமை இருக்கா? ஏதாச்சும் காட்டு. உன்கிட்ட ஹிடனா ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா? வேற ஏதாச்சும் இருக்கா? திடீர்னு அங்க பின்னாடி இருக்க அந்த பொண்ணுங்களும் ஏதோ கைய வித்தியாசமா வைக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய பேரியரும் கிரியேட் ஆகுது. நான் எதிர்பார்க்கல டிஃபென்ஸ் மேஜிக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த பொண்ணுங்களை நீ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வச்சுன்னு இருக்குன்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது நீ இதுக்காக தான் அந்த பொண்ணுங்களை வச்சிருக்கேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல. அப்படி அவனோட ஸ்டிக்கை வச்சு தாக்குறானா இந்த பேரியர் வெளியில இருந்து உள்ள வரைக்கும் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. தாக்குதல் இந்த பிளானட்டையே தாண்டி ரொம்ப தூரமா டிராவல் ஆகுது. தாக்குதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனாலே என்னவோ தெரியல, அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட நிலைமையும் ஒரு மாதிரி ரொம்ப கவலைக்கிடமா மாறிது. என்னால இன்னமும் நம்ப முடியல இந்த பொண்ணுங்க இன்னமும் உயிரோட இருக்காங்க. இதெல்லாம் யாரு, எப்படி உருவானீங்க? ரொம்ப வித்தியாசமான பிராணியா இருக்கீங்க. ஆனா நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. ஏன்னா நான் இன்னமும் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. இவன் இப்படி சொல்றான்ல, ஆனா எந்த விஷயமே கண்டுக்காம அவன் ஏதோ ஒரு ஸ்பெல் அப்படியே சொல்ல இருக்கான். மாஸ்டர், என்னோட வலி அது காணாம போக பண்ணுங்க. இந்த மாதிரி என் பின்னாடி இருக்க ஒருத்தங்களையும் குணமாக்குங்க. இவனை விட்டு வைக்காதீங்க, அப்படியே பிடிங்க. இப்படி இவன் சொன்ன செகண்டே ஹீரோவை ஏதோ ஒண்ணு பிடிக்குது. ஜியோ ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா, என்ன இளவு இது? நீ இப்படி சொல்லாத. அதாவது இப்படியே நீ என்ன ஸ்பேஸ்ல தூக்கி போட போறேன்னு. ஆனா அப்புறம் தான் ஜியோக்கே புரியுது இவங்களோட பிளான் அது இல்ல. இவங்களோட பிளான் என்னன்னா, ஓட பாடியும் லூனாவோட பாடியும் தூக்கணும். அதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, எதுக்காக அவங்களோட பாடியை தூக்கணும். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம்
இவன் அந்த மாஸ்டருக்குள்ள மாட்டின்னு இருப்பான்ல, அப்போ வந்து அவன் சொல்லியிருப்பான், சீக்கிரம் இந்த 2 விஷயத்த நீங்க மறக்க கூடாது. அந்த 2 விஷயம் சொன்னது லூனாவையும் லவ்வையும் தான் இப்படி சொன்னா, ஜியோ மாட்டின்னு இருக்க அந்த ட்ராப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுறான். அங்க அப்படியே அவனோட ஸ்பீட் ஆஃப் லைட்டை வச்சு வரானா, அங்க அந்த பர்சனும் சொல்றான், ஹேய் நீ வந்து ரொம்ப அவசரப்படுறன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னால இங்க எதுவுமே பண்ணவும் முடியாது. அங்க திடீர்னு அவங்கள சுத்தி ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது வழியா அவங்க எல்லாருமே பூமிக்கு அடியில போறாங்க. நீ கவலைப்படாத ஹியூமன், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாடியால இது வந்து எங்களுக்கு நல்ல யூஸா இருக்கும். சோ நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன், காட் ஆஃப் கியர்ஸ். அங்க ஜியோ வரதுக்குள்ளேயே அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. அவனோட டைம் மேனிபுலேஷன் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி இதெல்லாம் நடக்காத மாதிரி அவன் பண்ண ட்ரை பண்றான். சிஸ்டம்ல ஒரு விஷயம் ஷோ ஆகுது, வார்னிங், நீங்க வந்து அப்படி பண்ண முடியாது. காட் ஆஃப் கியர்ஸோட எல்லா எனர்ஜியும் நீங்க பயன்படுத்திட்டீங்க. அதனால உங்களோட ஸ்டாட் வந்து இப்போ நார்மல் ஆக போகுது. அவனோட ஸ்டாட் அவங்க நார்மலாவ அங்க ஹீரோக்கு இன்னமும் புரியல. எனக்கு வந்து தெரியாது இதுக்கு வந்து டைம் லிமிட்ல இருக்குன்னு. ஆனா இது வரைக்கும் டைம் லிமிட் அது வந்து இல்லவே இல்ல. லூனாவோட அந்த காடஸ் ஃபார்ம் அதுக்கும் டைம் லிமிட் இல்ல. அதே மாதிரி நம்ம லவ்வோட டீமன் கிங் ஃபார்ம் அதுக்கும் டைம் லிமிட் இல்ல. எதுக்காக இந்த ஃபார்முக்கு வந்து டைம் லிமிட் இருக்கணும்? அங்க ஹீரோவும் அப்படியே அமைதியா யோசிக்கிறான், இவங்களாம் யாரு, எதுக்காக வந்தாங்க, எதுக்காக அவங்களோட பாடியை தூக்கின போகணும்? இந்த மாதிரி எனிமீஸ இப்பதான் என்னோட வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். உங்களோட எபிலிட்டி அது வந்து ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப கொடூரமாவும் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஒரே ஒரு தாக்குதல் அதனால லவ்வும் லூனாவும் இறந்து போயிட்டாங்க. என்னால என்னோட காம்ரேட்டை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியல. முக்கியமா லவ் வந்து ஒரு யூனிக்கான பாஸ். அதுக்கும் மேல எனக்கு புரியல அவங்க வந்து அந்த பாடியை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு. அவன் போகும்போது சொன்னா, நான் வந்து கண்டிப்பா உன்னை சந்திக்க வருவேன்னு. இதெல்லாம் அப்படியே அவன் யோசிச்சு பாக்குறான். அங்க யூரஸும் ரொம்ப கஷ்டப்படுது. நான் மாஸ்டரை இந்த மாதிரி நிலைமையில அவங்க பார்த்ததே இல்ல. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்படுவான்னு பார்த்தா அங்க பயங்கரமா சிரிக்கிறான். இப்படி பயங்கரமா சிரிக்கிறான்ல, இத பார்த்து யூரஸ்க்கு அங்க ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் நீங்க வந்து ஓகேவா? நான் எதிர்பார்க்கல. இந்த லைஃப் இது வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கு சில வாட்டி. என்ன யோசிச்சு பாருங்க, சீசன் 1 வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு, ரொம்ப ஃபன்னாவும் போச்சு. ஏன்னா நான் பண்ணாத அலப்பறியல அந்த அளவுக்கு ஈஸியா போச்சு. இப்படிப்பட்ட சீசன் 1 என்னால கடந்து போக முடியும்னா சீசன் 2 என்னால கடந்து போக முடியாதா அப்படின்னு நான் ஈஸியா இருந்தேன். இப்பதான் புரியுது இவங்க வந்து என்ன கடுப்பேத்தணும்னு ட்ரை பண்றாங்கன்னு. நானும் விடப்பதில்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் லூனா கையால இறந்து போனேன். அதுக்கு பதிலா எனக்கு நாலேஜ் கிடைச்சது, என்னென்ன பண்ணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல சர்வே ஆகணும்னா கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் யூரஸை மீட் பண்ண என்னோட வெஞ்சன்ஸ் அதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சேன். நான் என்ன எல்லாருமே ரொம்ப கடுப்பேத்தினாங்க. ஆனா இப்போ நான் அதை விடவும் ரொம்ப பயங்கரமானவனா மாறணும். நான் அந்த ஆளு அவன் வந்து ரொம்ப மோசமா என்கிட்ட விளையாடிட்டான். இதுக்கான ரிவெஞ்சை நான் வந்து கொடுக்க தேவையில்லையா? ரிவெஞ்ச் டைம், ஜஸ்ட் வெயிட் பண்ண, நான் உனக்கு காட்டுறேன் நான் வந்து உன்னோட வாழ்க்கையில எப்படி விளையாட போறேன்னு. ஸோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒன்று கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்பதான் அந்த ஆளுங்களை தேடி இவன் வந்து போக போறான். இப்போ நம்ம பார்த்தது வெறும் ஒரு சாதாரணமான ஆளு தான். இன்னமும் இவனை விடவும் பயங்கரமானவங்களா இருக்காங்க. அவங்களோட சண்டையை பத்தி நான் சொல்லவா தேவை, அது சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க, உங்களுக்கு அது தன்னால தெரிய வரும். அவங்கள இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.